மிஸ்கின் அவர்கள் சரண்ராஜுக்கு காரை பரிசா கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது உண்மையா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் மிஸ்கின் மற்றும் சரண்ராஜ் காம்போ, இவங்களோட காம்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு காம்போ அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே பயங்கர ஃபன்ஃபில்டாக அந்த சீசன் ஃபுல்லாகவே இருந்தாங்க. மிஸ்கின் அவர்கள் பயங்கரமாக வந்து சரணுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா மிஸ்கினுக்கு இளையராஜா அவர்களோட பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் மிஸ்கின் அவர்கள் சரண்ராஜாக்கு மிகப்பெரிய அளவில் வந்து என்கரேஜ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. மிஸ்கின் அவர்கள் சொன்னது போலவே சரண்ராஜா அவர்கள் ஃபினாலே வரைக்கும் வந்திருந்தாரு. ரன்னர் அப்பாவும் ஆகியிருக்காரு. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்ததாக அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் அதற்கு முன்னதாகவே நீ இதைத்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிஸ்கின் அவர்கள் சரண்ராஜுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காராமா. குறிப்பா ஃபினாலே முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, நீ வந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னும் நிறைய புக்ஸ் படிக்க படிக்க தான் நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய மியூசிக் கேளு, தமிழ்னு மட்டும் கேட்காத எல்லா லாங்குவேஜ் மியூசிக்கும் கேளு, அப்பதான் உனக்குள்ள அந்த இசையோட நாதம் வந்து உள்ள இருக்கும். ஸோ அதை மறக்காம நீ பண்ணு. இதுக்கப்புறம் நிறைய கம்பெனி ஏறு, வாய்ப்பு தேடு, சினிமாவில் பாடவா, இப்படியே இதிலே தங்கிடாத, அடுத்த கட்டத்துக்கு நீ போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் சினிமாவில் வாய்ப்பு தேட போகும்போது பஸ்ஸை பிடிச்சி போகிறேன், ஆட்டோவை பிடிச்சி போகிறேன் அப்படின்லாம் போகாத. ஒரு நல்ல கார் வாங்கு, அதில் எல்லா இடத்துக்கும் போ, எல்லா இடத்துலையும் தேடு, உன்னை நீ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அதுலேயும் கார் வாங்க காசு இல்லைனா மறக்காமல் என்கிட்ட சொல்லு, நான் முன்பணம் போட்டாது உனக்கு நான் எடுத்து தருவேன். நீ என்னோட ஒரு செல்ல தம்பி மாதிரி, உனக்கு இந்த அண்ணன் எப்போதுமே பண்ண ரெடி, உனக்கு கார் வேணும்னா சொல்லு, அதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்திருக்காராமா. ஸோ மிஸ்கின் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை உரிமையோடையும் சரி கொஞ்சம் கராராகவும் சரி சரண்ராஜா அவர்கள்ட்ட ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் சரண்ராஜா அவர்கள் மிஸ்கின் சார் சொன்னால் அதை அப்படியே பண்ணுவாருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கூடிய சீக்கிரமே வரப்போகிற இந்த ஒரு பரிசு தொகையில் அவர் கார் வாங்கலாம். அதுக்கு மிஸ்கின் அவர்களே கூட போய் நின்று கூட வாங்கி கொடுக்கலாம். அது நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போகுது. இந்த ஒரு காம்போவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான ரஜினிகாந்த் அவர்கள் வித் லவ் படத்தை பார்த்துட்டு அவரோட ஒப்பீனியனை சமீபத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்களோட பொண்ணு சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ரீசெண்டாக ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிரபல இளம் இயக்குனரான அபிஷன் ஜீவன் அவர்கள் அவரோட டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு அப்புறம் டைரக்டரா இல்லாமல் நடிகரா வித் லவ் அப்படிங்கிற படத்தில் அறிமுகமாக போறாரு. அண்ட் இந்த ஒரு படத்தை ரஜினிகாந்த் அவர்களோட பொண்ணான சௌந்தர்யா அவர்கள் தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த படம் வரப்போற பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட முதல் விமர்சகரா ரஜினிகாந்த் சார் தான் இருந்திருக்காரு. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சௌந்தர்யா அவர்கள்ட்ட படம் வந்து ரொம்ப துள்ளலா இருக்கு, குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும், காமெடியும் இருக்கு, நிறைய முக்கியமான விஷயங்களும் இருக்கு, ஒரு டைரக்டரா அந்த டைரக்டர் நல்லாவே படம் எடுத்திருக்காரு, ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல படத்தை வந்து உருவாக்கி கொடுத்திருக்கீங்க, ஒரு தயாரிப்பாளராக நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, கண்டிப்பா இந்த படம் மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காராமா. அண்ட் ரஜினிகாந்த் சொன்னதுனால தான் நான் நடிக்கவே வந்தேன் அப்படின்னு அபிஷந்த் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து அந்த படத்தை ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே பாசிட்டிவா விமர்சனம் பண்ணியிருக்காரு.